இந்த கதையிலயும் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுற மாறுதல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கதையில ராஜேஸ்வர ராவ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. இவர் வந்து ஒரு டெப்யூட்டி கலெக்டரா இருந்தவரு. டெப்யூட்டி கலெக்டரா இருக்காரு அப்படின்னா, அப்படியே பவருக்கு வந்து அடிமையா ஆயிருக்காரு. எப்ப பாரு வந்து ஒரு 10 பேராச்சும் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கணும். அவர பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணணும். அவர் வந்து ஒரு எபிசோட் கூட சொல்றாரு. ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு கர்ச்சீஃப் கீழ விழுந்துடுது. கர்ச்சீஃப் கீழ விழுந்தோனே அவர் நெனச்சிருந்தா இப்படி குனிஞ்சு எடுத்திருக்கலாம். ஆனா, அவருக்கு எடுக்க மனசு வரலையாம். அவர் உடனே வந்து ஒரு பெல் அடிக்கிறாராம். 3 பேர் ஓடி வராங்களாம். 3 பேர் ஓடி வந்து என் கர்ச்சீஃப் கீழ விழுந்துருச்சு அப்படிங்கிறாராம். உடனே அவங்க அப்படியே அடிச்சு புடிச்சு வந்து அந்த கர்ச்சீஃப் எடுக்குறாங்களாம். 3 பேரும் அந்த கர்ச்சீஃப் எடுக்க வரும்போது, அவங்க முட்டிட்டு கீழ விழறாங்களாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவருக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு பவர் ஒரு மனுஷனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஒரு ஹேப்பியா அவர் ஃபீல் பண்றாரு. அதே மாரி அவரு தன்னோட வாழ்க்கைய வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. அவரு காலையில வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது, குறைஞ்சது ஒரு 3 இல்லன்னா 4 பேர் அவர் கூட வருவாங்களாம். அதே மாரி அவரு வேலைய விட்டுட்டு போம்போது, வாசல்ல இருந்து அவரோட ஆஃபீஸ் கதவ திறந்து விடுறதுக்கு ஒருத்தரு, அதுக்கப்புறம் அப்படியே அவர் கூட நடந்து வந்துட்டே இருப்பாங்க ஆளுங்க. அ அவரோட வண்டி கிட்ட போம்போது, வண்டி கதவ திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு. அதுக்கப்புறம் அந்த கேட்ட திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு. அங்கேருந்து வண்டி அ வீட்டுக்கு போய் சேரும்போது, வீட்டு கதவ திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு. வீட்டுக்கு போன உடனே அங்க வண்டிய திறந்து விடுறதுக்கு ஒரு ஆளு. இப்படி இத்தன ஆளுங்களோட இருந்தா தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் நெனைக்கிறாரு. அது ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற இந்த ராஜேஸ்வர ராவுக்கு ரொம்பலாம் வயசாவல. ரிட்டயர்மென்ட் வயசு மாத்திரம் வந்துருது. ரிட்டயர்மென்ட் வயசு வந்த உடனே இவர் என்ன நெனைக்கிறாருன்னா, ஆ இது வந்து 1950, 1940 அந்த மாரி டைம்ல செட் பண்ண கத. அதனால ரிட்டயர்மென்ட்டுக்குன்னு வந்து ஒரு ப்ராசஸ் எல்லாம் அப்ப கிடையாது. ஸோ இவர் ரிட்டயர்மென்ட் வந்துருச்சுன்ன உடனே நம்ம வயசான லுக் இருந்தா தானே ரிட்டயர்மென்ட்ன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு போய் தலையெல்லாம் டை அடிச்சுட்டு, தன்னோட பல்லுல எங்கெங்கெல்லாம் உடைஞ்சிருக்கோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சரி பண்ணிட்டு, அப்படியே யங்கா, எனர்ஜெட்டிக்கா நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு, கார்ல வரத நிறுத்திட்டு பைக்ல வர ஆரம்பிக்கிறாரு. இப்படியெல்லாம் இருந்தா வந்து ரிட்டயர்மென்ட்டே ஆகாம இன்னும் ஒரு 10, 15 வருஷம் இப்படியே ஆஃபீஸ்ல இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவருக்கு, திடீர்னு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன சொல்றாங்கன்னா, "நாளைலருந்து நீங்க வேலைக்கு வர வேண்டாம். உங்களுக்கு சப்ஸ்டிடியூஷன் வந்தாச்சு. நீங்க ரிட்டயர் ஆவுற டைம் வந்துருச்சு" அப்படின்னோனே, இவரால தாங்கவே முடியல. என்னது நம்மள ரிட்டயர்மென்ட் பண்ண சொல்றாங்க. நம்மள போய் ரிட்டயர் ஆக சொல்றாங்க. நம்மளுக்கு வாழ்க்கையில என்ன பர்ப்பஸ் இருக்கு இதுக்கு மேல? நம்மளுக்கு என்ன பண்ண தெரியும்? அத எப்படி நம்மளால பண்ண முடியும்? இவங்கலாம் இப்படி பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே நம்ம இவ்ளோ யங்கா, எனர்ஜெட்டிக்கா நம்மள வச்சுக்கிறோம். ஆனாலும் இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர எடுத்துட்டு, அ தன்னோட உயர் அதிகாரிகள் எல்லார்ட்டயும் ஒவ்வொருத்தவங்கள்ட்டயா கால் பண்ணிடுறாரு. கால் பண்ணும்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்காக நான் இத பண்ணேன். அவர் கண்டிப்பா எனக்காக இத பண்ணுவாரு. அவருக்காக நான் அவரோட பொண்ணுக்காக நான் இத பண்ணேன். அவர் கண்டிப்பா எனக்காக இத பண்ணுவாரு. அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கா கால் பண்ண அவங்கலாம் என்ன சொல்றாங்கன்னா, "இல்ல ராஜேஸ்வர் ராவ் இதெல்லாம் நம்ம கையில இல்ல. ரிட்டயர் ஆயாச்சுன்னா ரிட்டயர் ஆயிருச்சு. அவ்வளதான்" அப்படிங்கிறாரு. அவருக்கு திடீர்னு ஒண்ணு தோணுது. கடகடன்னு ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போயிட்டு என்ன பண்றாருன்னா, இத்தன நாள் வரைக்கும் எனக்கு ரூ. 750 மாசம் சம்பளம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப ரிட்டயர் ஆயிட்டேன்னா எனக்கு எவ்வளோ சம்பளம் வரும் அப்டின்ட்டு கணக்கு போட்டு பார்க்குறாரு. கணக்கு போட்டு பார்த்தோனே அவருக்கு ஷாக் ஆயிடுது. ரூ. 250 தான் சம்பளம் வருமா? அப்ப ரூ. 500 சம்பளம் எனக்கு கிடைக்காது. ரிட்டயர்மென்ட்ல இவ்ளோ கம்மியா சம்பளம் கிடைச்சுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? என்ன யாரு மதிப்பாங்க? ஆ என் பொண்டாட்டி கூட என்ன மதிக்க மாட்டா. என் குழந்தைங்க கூட என்ன மதிக்க மாட்டாங்க. போய் போய் இப்படி திடீர்னு எனக்கு ரிட்டயர்மென்ட்ட குடுத்துட்டாங்களே அப்படின்னு அவருக்கு என்ன பண்றதுன்னே புரியல. செம பதட்டமா ஆயிடுறாரு. நம்ம இதுக்காக ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் போல இருக்கு. நம்ம ரிட்டயர்மென்ட்க்கு ப்ரிப்பேரே பண்ணல. நம்ம ரிட்டயர்மென்ட்டே ஆவமாட்டோம்னு நெனச்சோமே! ச்சே! இப்படி ஆயிருச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அ ரொம்ப கோவப்படுறாரு. கோவப்பட்டு அந்த இடத்துல அப்படியே மேலயும் கீழயுமா நடந்துட்டுருக்காரு. நடந்துட்டுருக்கும்போது ஒரு ஒரு இவர் நடந்துட்டுருக்கிறத பார்த்துட்டு அவர் கீழ வேலை செய்றவங்க, "என்ன சார் என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்கும்போது, ஆ அவரு "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. நாளையிலேருந்து நம்ம இந்த மாரி நடந்துட்டு இருந்தா யாருமே வந்து கேட்க மாட்டாங்களே நம்மள. அப்படின்னு அவருக்கு இன்னும் பதட்டமாவுது. லஞ்ச் டைம் ஆயிடுது. லஞ்ச்ல வந்து வீட்லருந்து சமைச்சு கொண்டு வந்த கேரியர் வந்து அங்க வைக்கிறாங்க. சுட சுட இருக்கு. தொட்டு பார்க்குறாரு. செம சூடா இருக்கு. அப்ப யோசிக்கிறாரு. வீட்ல நம்மளுக்காக 3 பேரு சமைக்கிறதுக்காக இருக்காங்க. இந்த 3 பேருமே கவர்மெண்ட் குடுத்த ஆளுங்க தானே. இவங்களாவும் போயிடுவாங்கல்ல அப்படின்னு நெனைக்கும்போது அவருக்கு அழுக அழுகையா வருது. ஆனா அழ முடியாது. ஆஃபீஸ்ல இருக்காரு. ஆ செம கோவமா அந்த சாப்பாட சாப்பிடுறாரு. அவருக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. மனசு கேட்கவே இல்ல. அப்படி என்னடா பண்றது? ஏதாச்சும் இழுக்கலாமா? நம்ம ரிட்டயர்மென்ட் ஆறதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சிரலாமா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆவுதுன்னா, அவருக்கு அடுத்தது யாரு அந்த பதவியில இருக்க போறாங்களோ அவர் வராரு.
அவர் வந்த உடனே என்ன யோசிக்கிறாருன்னா, சார் நீங்க போயிருப்பீங்கன்னு நெனச்சேன். உங்களுக்கு லெட்டர் வரலையா? இன்னைக்கு தான் உங்களோட லாஸ்ட் டே" அப்டின்னோனே, "அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இன்னும் வேல இருக்கு. ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குல்ல" அப்டின்னு சொல்லி அவர திட்டி அனுப்பிச்சு விட்டுடுறாரு. அவருக்கு என்னடா இவரு இப்டி வியர்டா பிஹேவ் பண்றாரு. நம்ப தானே நாளைலருந்து டெப்யூட்டி கலெக்டரா இருக்கணும். இவர் என்னமோ இவர் தான் இந்த சீட்டுக்கு எஜமானன் மாரி பிஹேவ் பண்றாரே அப்டின்னு சொல்லிட்டு கடுப்பாயி போயிடுறாரு. போயிட்டு என்ன பண்றாருன்னா, திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. கழிச்சு வந்து என்ன சொல்றாருன்னா, "சார் நீங்க கெளம்புங்க சார். நாளைக்கு நல்ல நேரம்லாம் கெடைக்காது. எனக்கு இந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ள எங்க வீட்ல உட்கார சொல்லியிருக்காங்க. நான் டெப்யூட்டி கலெக்டர் ஆகணும்னோனே" அவர் "இருங்க, இன்னும் கொஞ்சம் வேல இருக்கு" அப்டின்னு சொல்லிட்டு இந்த தடவ சொல்லி திருப்பி அனுப்பிச்சு விட்டுடுறாரு. அங்க உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம நாளையிலேருந்து நம்மளுக்கு யாராவது வேலை பண்ணணும், இல்லன்னா உதவி பண்ணணும்னா யாராவது இருக்காங்களா இந்த உலகத்துல? நம்ப ஒரு வேளை டெப்யூட்டி கலெக்டரா இருக்கும்போது கொஞ்சம் நல்லவனா இருந்திருக்கணுமோ! நம்ம போய் அதிகாரிகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். அவங்க யாருமே இன்னைக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம அரசியல்வாதிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோம். அவங்க யாருமே இல்ல ரிட்டயர்மெண்ட்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அனுப்புறதுல தான் இருக்காங்க. அவங்கள பத்தின எத்தன ரகசியம் நம்மளுக்கு தெரியும். ஆனா கூட அவங்க அத பத்திலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு மனுஷன் அதனால என்ன பண்ண முடியும்னு நெனைக்கிறாங்க. இதுதான் உலகமா? ஒருவேள நம்ம நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம்னா, நம்ம கொஞ்சமாச்சு மத்தவங்க கிட்ட அன்பா இருந்திருந்தோம்னா, இப்படியெல்லாம் ஆயிருக்காதுல்ல. அப்படின்னு அவர் மனசுக்குள்ள யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் பரவால்ல. என்ன பெருசா ரிட்டயர்மென்ட்ல கஷ்டமா இருக்க போது. அப்படின்னு தன்னைய தானே ஆ சமாதானப்படுத்திக்கிறாரு. ஒரு நிமிஷம் தான் அந்த சமாதானம் அவர் படுத்துனது அவருக்கே நிக்குது. அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கோவம் வருது. ரொம்ப பயமா இருக்கு. பணமும் இருக்க போறதில்ல. புகழும் இருக்க போறதில்ல. பதவியும் இருக்க போதில்ல. இத்தன பேரு தனக்கு வந்து பணிவிடை செய்யறதும் இருக்க போறதில்ல. இதெல்லாம் நெனைக்க நெனைக்க அவருக்கு செம்ம ஒரு மாரி இருக்கு. இதே சோகத்தோட இருக்கும்போது திருப்பி அவர் வராரு. வந்து "சார் நல்ல நேரம் முடிய போது சார். தயவு செஞ்சு கெளம்புங்க" அப்படிங்கிறாரு. இதுக்கு மேல இழுக்க முடியாம வேற வழி இல்லாம அவரும் கெளம்புறாரு. கெளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்க ஆரம்பிக்கும்போது பின்னாடி அவர் வந்து உட்கார்ந்துருக்கார்ல இப்ப புதுசா, அவருக்கு கை தட்டுற சத்தம் கேட்குது. கேட்டவுனே இவருக்கு இன்னும் கோவம் வருது. திரும்பி பார்க்குறாரு. யாராவது ஒருத்தராவது ஓடி வருவாங்க. இவருக்காக கதவ தெறந்து விடுவாங்க. கார் கதவ தெறந்து விடுவாங்கன்னு. பார்த்தா யாருமே கார் கதவ தெறக்க வரல. சரி வாசல் கதவையாவது தெறந்து விட யாராவது இருப்பாங்கன்னா, வாசல் கதவையும் தெறந்து விட யாரும் இல்ல. அப்படியே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனா, வீட்டு கதவையும் தெறந்து விடுறதுக்கு யாருமே இல்லாதனால, அவரே கார பார்க் பண்ணிட்டு, வீட்டு கதவ தெறந்து உள்ள போறாரு. உள்ள போய் அங்க வைஃப் வந்து 5, 6 விதமா சமைச்சு வச்சிருப்பாங்க அப்டின்ட்டு எதிர்பார்த்து அங்க போறாரு. அங்க போனா அங்கேயுமே வந்து ஒரு 2 டிஷ் தான் இருக்கு. அதனால அத பார்த்தோனே அவருக்கு இதுதான் வாழ்க்கையா அப்டின்ட்டு ஏதோ சாப்பிடவே இஷ்டம் இல்லாம மத்தியானமும் சாப்பிடாம, ஈவினிங்கும் சாப்பிடாம அப்டியே இஷ்டமே இல்லாம ஒரு சாப்பிடுறாரு. சாப்ட்டுட்டு அ படுக்கறதுக்கு சீக்கிரம் போயிட்டாரு. அவர் மனைவி கிட்டயும் ரொம்ப பேசல. அவரு இத்தன நாள் இவ்ளோ பணத்த சம்பாதிச்சு, வீட வந்து அப்படியே அரண்மனை மாரி கட்டி வச்சிருக்காரு. அவ்ளோ பொருள் சேர்த்து வச்சிருக்காரு. மனைவி மக்கள அவ்ளோ நல்லா பார்த்துட்டுருக்காரு. எல்லாருமே அவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்காங்க. ஆனா, இன்னைக்கு தனக்கு வேணும் அப்படின்னு நெனைக்கும்போது, யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? யாராவது தன்னோட மனச புரிஞ்சுப்பாங்களா? அப்படின்னு நெனைக்கிறாரு. ஆனா, யாருமே மனச புரிஞ்சுக்கல. அப்ப அவரு என்ன யோசிக்கிறாருன்னா, ஏன் இவங்க யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் யாருமே எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க? அப்படின்னு நெனைக்கும்போது, யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம மட்டும் என்ன ஹெல்ப் பண்ணோம்? நம்மள்ட்ட பதவி இருந்தது. இவ்ளோ பணம் இருந்தது. நம்ம என்ன ஹெல்ப் பண்ணோம்? அப்படின்னு அவருக்கே அந்த கேள்வி திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கு. இந்த கேள்வி வந்துட்டே அப்படியே படுக்குறாரு. படுத்துட்டு இருக்கும்போது, அவருக்கே தெரியாம தூங்கவும் தூங்கிடுறாரு. தூங்கிட்டு திடீர்னு ரொம்ப வேர்க்குது. வேர்வையில எழுந்து, "எனக்கு விசிறி விடுங்க" அப்படிங்கிறாரு. "யாருமே விசிற மாட்டீங்களா?" அப்படின்னு அவரு கோவமா கேட்குறாரு. கோவமா கேட்டவுனே அவங்க வைஃப் பக்கத்துல படுத்துட்டு இருக்கவங்க எழுந்துடுறாங்க. எழுந்துட்டு, "உங்களுக்கு விசிறி விடுறதுக்கு வேற யாரும் கிடையாது. இனிமேட்டு அதெல்லாம் கிடையாதுங்கிறத மறந்துட்டீங்களா? உங்களுக்கு அப்படி விசிறி விடணும்னா நான் தான் விசிறி விடணும். எனக்கெல்லாம் வேற வேல வெட்டி இல்லையா? எனக்கு தூக்கம் வருது. பேசாம படுத்து தூங்குங்க" அப்படின்னோனே இத்தன நேரமா தேக்கி வச்சுட்டு இருக்க அவரோட கண்ணீர் வர ஆரம்பிச்சது அவருக்கு. அவர் அப்படியே தூக்கத்துலேருந்து எழுந்துச்சு, "என்னடா வாழ்க்கை இது?" அப்படின்னு நினைச்சுட்டு படுத்துட்டே கண்ணீர் விடுறதா இந்த கதை முடியுது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கதையா இருந்தது. இந்த கதையோட கவுண்டர் பார்ட் அதாவது ஒரு ஒரு கதைக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நம்மள யோசிக்க தோணும்ல. அந்த மாரி ஒரு கதையும் இருக்குங்க. அந்த கதை வந்து யாத்ரா அப்படிங்கிற கதை. இந்த யாத்ரா அப்படிங்கிற கதை ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, இவர மாரி இருந்த ஒரு பதவியில இருந்து, அந்த பதவிய எந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ண முடியுமோ, அந்த மாரி ட்ரீட் பண்ண ஒருத்தர் தான் ராஜேஸ்வர் ராவ். ஆனா அவர மாரி கிடையாது யாத்ராவோட ஹீரோ. யாத்ராவோட ஹீரோ வந்து ஓரளவுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்தவரு. ஓரளவுக்கு நல்லவரு. நல்லவரா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத தான் யாத்ரா கதை வந்து காமிக்குது.
லஞ்சம் வாங்கணும்னு நினச்சிருந்தா அவர் வாங்கியிருக்கலாம். ஆனா, அந்த டைம்ல எந்த லஞ்சமும் வாங்குனது கிடையாது. அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது. ஆ அவருக்குன்னு எந்த ஒரு பெருசா பெரிய பெரிய ஆசைகள் கிடையாது. பெரிய வீடு கட்டணும், பெரிய பணம் சம்பாதிக்கணும் அந்த மாரிலாம் எந்த ஆசையுமே கிடையாது. அவரும் ரிட்டயர் ஆயிடுறாரு. ரிட்டயர் ஆயி முடிச்சு ஒரு 4, 5 வருஷம் ஆயிடுது. அந்த எந்த பணம் ரிட்டயர்மென்ட்ல எவ்வளோ பணம் வருதோ, அத வச்சு அவங்களும் அவரோட ஒய்ஃபும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தையுமே செட்டில் பண்ணி வேற வேற வேலையில விட்டுடுறாங்க. 2 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தைங்க. எல்லாமே செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ இவர் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்க இவருக்கு ஒரு நாள் வந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில என்ன சொல்றாங்கன்னா, "உங்களுக்கான பணம் வந்து நெறைய உங்கள்ட்ட குடுக்காம இருக்குங்கிறத இப்ப தான் நாங்க கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சோம். அது ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5, 6 லட்ச ரூவா நாங்க குடுக்க வேண்டியது இருக்கு." அப்படின்னு வந்தவுனே இவருக்கு 5, 6 லட்சம் திடீர்னு வருதா? வாவ்! கடவுளே நம்மளுக்கு குடுத்த பரிசு இது. அ நம்ம வந்து ல நல்லவங்களா இருந்ததுக்காக நம்மளுக்கு கிடைச்ச சன்மானம் இது அப்டின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சந்தோஷப்பட்டுட்டு இத்தன நாள் வந்து நான் ரிட்டயர் ஆயிட்டேன்ட்டு என்ன மதிக்கவே இல்ல யாருமே. இனிமேட்டாவது என் பசங்க என்ன மதிப்பாங்க அப்டின்னு நெனைக்கிறாரு. ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் நடந்த வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு. எப்போதுமே வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிற அதாவது அவங்களோட பசங்களோட குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்காக ஒரு ஆளாவும், இல்லன்னா வந்து வைஃப்‌க்கு காய் வாங்கி தர்றது, அ அந்த மாரி சாதாரண வேலையெல்லாம் இதுவரைக்கும் அவருக்கு பண்ணி பழக்கமே கிடையாது. இந்த மாரி வேலையெல்லாம் இப்ப திடீர்னு நம்மள பண்ண வைக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அகைன் இப்ப இந்த கதைய வந்து நீங்க இந்த செஞ்சுரியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவ்ளோ மேல் ஷாவினிஸ்டிக்கா இருந்திருக்காரு அப்படின்னு தோணும். பட் அப்படி கிடையாது. இது அந்த காலத்துல செட் பண்ண கத. அந்த காலத்துல இருக்கிறவங்க இப்படிதான் இருந்திருக்காங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிறதோ, ஒரு பேர பசங்கள பார்த்துக்கிறதோ, இல்லன்னா போய் காய் வாங்கி தர்றதையோ பெரிய ஒரு விஷயமா தான் நெனச்சிருக்காங்க. ஏன்னா, இவர் அப்படிதான் நெனைக்கிறாரு. நெனச்சுட்டு என்ன பண்றாருன்னா, இந்த 5,00,000 வந்தது தான் எனக்கு ரொம்ப நாளா யாத்ரா போணும்னு ஆச. நான் அந்த காஷி, ராமேஸ்வரம், போத் கயா இதெல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு நம்மளும் நம்ம மனைவியும் சேர்ந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி கிட்ட ரொம்ப ஆசையா வந்து இந்த மாரி எனக்கு நெறைய பணம் வரப்போது போல இருக்கு. அப்படின்னோனே அவங்க மனைவி என்ன ஒரு ரூ. 10,000 வருமா? அப்படிங்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்ன இவங்க எப்ப பாரு தன்னை தரக்குறைவாவே ட்ரீட் பண்றாங்க. கொஞ்சம் கூட நம்ப கணவர் இவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கோமே, கொஞ்சம் கூட நம்மளுக்கு மரியாதையே குடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்டின்ட்டு, இல்ல இல்ல நெறைய வருது அப்டிங்கிறாங்க. நெறையனா எவ்ளோ? அப்டின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு டீ கிடைக்குமா? நான் சொல்றேன் அப்டின்னோனே, அதெல்லாம் முடியாது. எவ்ளோன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க அப்டின்னோனே, மினிமம் ஒரு 3, 4 லட்சமாவது வரும் அப்டின்னு நெனைக்கிறேன் அப்டின்னோனே அவங்க மனைவிக்கு உடனே சக்தி வந்துருது. கடகடன்னு போறாங்க, டீ பண்றாங்க, அதுக்கப்புறம் பஜ்ஜி பொரிச்சு கொண்டு வராங்க, அதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் பண்ணி கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவரு சொல்றாரு, தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அவங்க மனைவி கேட்குறாங்க, ஒரு 3, 4 லட்சமா? இல்லன்னா அதுக்கு மேல வருமா? அப்படின்னு. அவங்க 5 லட்சம்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3, 4 லட்சமாவது வரணும். நான் கால்குலேட் பண்ணி பார்த்ததுல எனக்கு அவ்வளோ வரும்னு தோணுது. இவரு சொல்றாரு, "என்ன பண்ணலான்னு நான் நினைக்கிறேன்னா" அப்படின்ற "இருங்க, இருங்க. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கேன்." அவரு யோசிக்கிறாரு. இப்பதான் லெட்டர் வந்துச்சு. இப்பதான் பணம் வரப்போதுன்னே தெரியும். அதுக்குள்ள என்ன இவங்க யோசிச்செல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்ட்டு, "சரி ஓகே. என்னம்மா பண்ணணும்னு நினைக்கிற?" அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, "மொதல்ல பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளா வந்து எதுவுமே குடுக்கல. அவளுக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சுட்டு இருக்கா. அவ வீடு வாங்குறதுக்காக பணத்த குடுப்போம். அது ஒரு ரூ. 1,00,000 குடுப்போம்" அப்படிங்கிறாரு. இவர் சரி அப்படிங்கிறாரு. பையன் வந்து பசங்கள வந்து நல்ல ஃபாரின்ல படிக்க வைக்கணும்னு நெனைக்கிறான். அதனால பேர குழந்தைங்க படிக்கிறதுக்காக இன்னும் ஒரு ரூ. 1,00,000 குடுப்போம் அப்படிங்கிறாங்க. இவர் சரி அப்படிங்கிறாரு. எனக்கு ஏதாவது ஒரு நகையே வாங்கி தரல நீங்க. எனக்கு ஒரு ரூ. 1,00,000 நகை அப்படிங்கிறாங்க. அப்புறம் இல்ல, இல்ல வேணாம், வேணாம். எனக்கு வயசாயிடுச்சு. அதனால ஒரு ரூ. 25,000 நகை. அதுக்கப்புறம் ரூ. 25,000 நகைக்கு அப்புறம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இவரு என்னடா இவங்க லிஸ்ட் போட்டுட்டே இருக்காங்களேன்னு யோசிக்கிறாரு. ஆனா அவங்க நிறுத்தல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த வீட்ல இந்த வேலையெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்துரலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் 2வது பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா, அவன் வந்து அந்த வேலைக்கு எப்படி போறதுன்னு தெரியாம இருக்கான். ஆனாலும் அவனுக்கு வந்து ஒரு காரு, ஒரு வீடு இப்படின்னு அவங்க கணக்கு போட்டே போனா ரூ. 6,00,000 7,00,000 அவங்க கணக்கு சொல்றாங்க. சொன்னோனே இவரு அப்ப எனக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு என்னங்க உங்களுக்கு தான் வீடு இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆ நீங்க வந்து உங்கள பத்திலாம் யோசிக்காதீங்க. நம்ம பசங்கள நம்ம பார்த்துக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. இவரு இவங்க இவங்க என்ன நாம என்ன நெனைக்கிறோம்னு கேட்க கூட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற கடுப்புல இவரு விட்டுட்டாரு. இவர் விட்டுட்டு இவர் வீட பார்க்குறாரு சுத்தி. இவருக்கும் வந்து ஒரு நல்ல டிவி வாங்கணும்னு ஆசையா இருக்கு.
ஒரு ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் அந்த மாரி வாங்கணும்னு ஆசையா இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நல்ல டைனிங் டேபிள் போடணும்னு ஆசையா இருக்கு. இவரோட சார் இவரு சாஞ்சுக்கிற சேர் வந்து ரொம்ப நாளா உடைஞ்சிருக்கு. அத கேட்டு கேட்டு பார்த்துட்டாரு அவங்க பசங்ககிட்ட. யாராவது ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்கன்னு, யாருமே ரிப்பேர் பண்ணி குடுக்கல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து தன்னோட பையனுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு நாள் அவங்க வீட்ல போய் இருக்கும்போது, அந்த மருமகள் ரொம்ப இல் ட்ரீட் பண்ணிடுறாங்க. உங்க அப்பாவுக்கு சமைச்சு போடுறது தான் என் வேலையான்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 குக்காவது வச்சுக்கணும். அதுக்காவது நம்மள்ட்ட கொஞ்சம் பணம் பேங்க்ல இருக்கணும். இப்படிலாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்படிலாம் யோசிக்கிறது எதையுமே வந்து அவங்க ஒய்ஃபோ யாருமே கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இவங்க ஒய்ஃப் அதுக்குள்ள ஃபோன் பண்ணியோ, லெட்டர் எழுதியோ எல்லார்கிட்டயும் சொல்லிடுறாங்க. பசங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு, "அப்பா எனக்கு இது வேணும். அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும்னு" கேட்டுட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. எல்லாத்துக்கும் தலைய ஆட்டிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த நாள் கிளம்பி அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, "எனக்கு எப்ப பணம் வரும்னு?" கேட்குறாரு. அவங்க சொல்றாங்க, "இன்னும் ஒரு 4, 5 நாள்ல வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு. 4, 5 நாள்ல பணம் வந்துரும்னு தெரிஞ்சோனே, அவரு இந்த தடவ யார்கிட்டயுமே சொல்லல. சொல்லாம அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்துட்டு இருக்காரு. ஆ பணம் வரதுக்கு நாள் அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வைஃப கூப்பிட்டு சொல்றாரு. "நான் என்ன பணத்த வச்சு பண்ண போறேன்னு முடிவு பண்ணிட்டேன்" அப்படின்னோனே, அவங்க வைஃப் திருப்பி பேச ஆரம்பிக்கிறாங்க. "இந்த தடவ நான் பேசுறத கேளு. நான் வந்து ஒரு யாத்ரா போப்போறேன். நீ வரணும்னு நெனச்சா வா, இல்லன்னா வராத. நான் போயிட்டு எனக்காக ஒரு நல்ல கட்டில் வாங்க போறேன். ஒரு நல்ல டைனிங் டேபிள் வாங்க போறேன். இத்தன நாள் நான் வந்து எல்லாருக்காகவும் உழைச்சு, உழைச்சு கொட்டிட்டேன். எனக்காக ஏதாவது வேணும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரூ. 4,00,000 நான் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட போறேன் அப்டின்னோனே, இவங்க வைஃப் வந்து நம்ம பசங்க இல்லையா? நம்ம பசங்க இல்லையா? நம்ம பசங்களுக்கு என்னென்ன குடுக்கணுமோ எல்லாத்தையும் நம்ம குடுத்தாச்சு. இதுக்கு மேலலாம் நம்ம குடுத்துட்டே இருக்க முடியாது. அப்டின்னு அவர் சொல்றாரு. அவர் சொன்னோனே அவங்க வைஃப்க்கு ரொம்ப கோவம் வந்துருது. அழுகையா வருது. அவங்க அழறாங்க. அழுதுட்டு "நீங்கலாம் மனுஷனா? நம்ம பசங்கள கூட பாத்துக்கலன்னா நீங்கலாம் எதுக்கு இருக்கீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. கோவப்பட்டுட்டு அவங்க "நான் உங்க கூடலாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. இவர் "நீ வரலனாலும் பரவால்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. இவர் கிளம்பி போயிட்டு டைனிங் டேபிள், ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறாரு. அவருக்கு பணமும் வந்துடுது. ஒவ்வொரு பொருளா கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த பசங்கலாம் வந்து பார்க்குறாங்க. அவங்கலாம் வந்து அப்பா என்ஜாய் பண்றாரு அப்படின்னு பார்க்காம, "அப்பாக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா? அப்பாக்கு இந்த வயசுல இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டே இருக்கும்போது, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வர ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, "ஏதோ யாத்ரா போப்போறியாமே நீ எங்க போப்போற?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்க பசங்க எல்லாமும் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி "நான் இங்கேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போப்போறேன். அதுக்கப்புறம் ஆ ராமேஸ்வரத்துலேருந்து காசி போப்போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பிளான் வச்சிருக்காரோ, அது எல்லாத்தையும் சொல்லி, "இதெல்லாம் தான் நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன். எனக்கும் என் மனைவிக்கும் போட்டிருக்கேன்." இப்படிலாம் சொல்லி சந்தோஷமா இருக்காரு. எல்லாமே ஒரு மாதிரி தான் அவர பார்க்கறதா அவருக்கு புரியுது. ஆனாலும் இது எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம வாழணும். நம்ம வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு அவங்க ஒய்ஃபயாவது சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க ஒய்ஃபும் அழுத மூஞ்சியா, "ஏன் இவரு இப்படி இருக்காரு?" அப்படிங்கிற கோவத்தோட இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருக்கு நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிச்சு அவர் அங்கேயும் செத்தே போயிடுறாரு. அவரோட ஆசை கடைசி வரைக்கும் அவர் யாத்ரா போகாமயே செத்து போறதா இந்த கதை முடியுது. 2 கதைக்கும் எவ்வளோ ஒரு கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்களா? அங்க ராஜேஸ்வர ராவ் என்னடான்னா, ரிட்டயர்மென்ட்லேருந்து வெளில வந்த உடனே எவ்ளோ கஷ்டத்த மக்களுக்காக குடுத்துட்டு, அவன் வெளில வந்தோனே, எப்படியாவது நம்ம வந்து திருப்பி ஜாப்லயே இருந்துற மாட்டோமா? அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கிற கதையும், இங்க ரிட்டயர்மென்ட்லேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் கூட நம்மளுக்கு சந்தோஷமே இல்லாம இருக்கு. அப்படிங்கிற ஒரு கதையும், நல்லவங்களா இருந்தாலும், கெட்டவங்களா இருந்தாலும் வீட்ல வந்து மதிக்கணும்னா பணம் தேவ. அப்படிங்கிற மாரி இந்த கதை 2ம் முடியுது.